Hi guys, welcome to another Pokemon on Roblox. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரூட் 5க்கு தான் நம்ம போக போறோம். இன்னைக்கான வீடியோவில் இப்போ இந்த மரத்தை எப்படி வெட்டுன்னு நான் சொல்றேன். முதல்ல நம்ம அவங்ககிட்ட போய் கற்றுக்கணும், கட் பவரை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்கிட்ட அந்த மரத்துக்கிட்ட நின்று இவங்கிட்ட நம்ம இவனை டச் பண்ணால் அந்த மரக்கட்டை டப்புன்னு கட் ஆகிடும் கைஸ். அதுக்கப்புறம் இப்போது நம்ம ரூட் 5ஓட ஏரியாவுக்கு வந்துடுவோம். வாங்க ரூட் 5குள்ளே போகலாம். இப்போது ரூட் 5ஆ என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதா, ரூட் 5ஆ அதுன்னு கொடுப்பாங்க. இப்போது நம்ம ரூட் 5 போகலாம். ரூட் 5க்கு போகலாம் கைஸ். மறக்காமல் கேமை சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க ரூட் 5குள்ளே போகலாம். இன்னைக்கான கேம் பிளே எப்படி இருக்கும்னா, இன்னைக்கு ரூட் 5யும் தாண்டி ஒரு இடத்துக்கு நம்ம போகலான்னு இருக்கோம். பார்க்கலாம். இப்போது இவனுக்கு வந்து ஓடுறதுன்னா ரொம்ப பிடிக்குமா, நீ என்னை தோக்கடிச்சு காட்டு, என்னோடய வேர்ல்ட் ரெக்கார்டு இதான், முடிஞ்ச என்னோட எக்ஸ்ட்ரா ஓடி காட்டு அப்படின்னு அவன் சொல்கிறான். நம்மளுக்கு ரன்னிங் ஷூஸ் கொடுத்து நம்மளுக்கு ரன்னு ஒரு பவர் கொடுத்துருக்கான். வாக் ரன் கொடுத்தா ஓடுவோம், வாக் கொடுத்தா ஓடுவோம். இப்போ நம்ம ஓட்ட இருக்கும் போது அவன் ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டான். அவ்வளோதான், அவன் மட்டையாயிட்டான் கைஸ். இப்போது நம்ம போகலாம். இப்போ ஃபஸ்ட்டில் ஒருத்தர் இருக்கான். இப்போ இவங்கிட்ட பேட்டில் போட போகிறோம் கைஸ். டே வாடா, நீ பெரிய ஆளா, மனசில் பெரிய ஆளான்னு நினச்சிக்கிறியா அப்படின்னு சொல்லி உங்களோட பவர் எனக்கு காட்டு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது இவங்ககிட்ட ஃபைட் போட போகிறோம். ஃபைட் போட்டு ஜெயிக்க போகிறோம் கைஸ். இப்போது நம்ம பேட்ராட்டை தொகடிக்க போகிறோம். ஃப்ரோகிடியருக்கு பதிலாக நம்ம வந்து ஃப்ளெச்லிங் எடுத்துக்கலாம். ஃப்ளெச்லிங் எடுத்து ஃபைட் போட்டு அதை கொஞ்சம் லெவலப் பார்க்கலாம் கைஸ். ஏன்னா ஃப்ளெச்லிங் 9th லெவலில் இருக்குது. நம்ம கொஞ்சம் லெவல் அதிகப்படுத்துவோம். ஓகேவா கைஸ்? இப்போது வரும். ஓகே, இப்போ பைட் யூஸ் பண்ணுறது நம்ம பிக்கு யூஸ் பண்ணலாம். பிக் அட்டாக் அவள்தான். இப்போ அது லீயர் யூஸ் பண்ணிட்டு நம்ம நாட் லோவர்டு பவர். ஓகே, கொஞ்சமாக தான் போயிருக்கு. இப்போ நம்ம திரும்ப பிக் அட்டாக் யூஸ் பண்ணுறோம் கைஸ். இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. யூஸ்டு பைட் யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம குயிக் அட்டாக்கை யூஸ் பண்ணலாம் கைஸ். குயிக் அட்டாக்கை யூஸ் பண்ணு. ஓகே, குயிக் அட்டாக் அது லீயர் தான் யூஸ் பண்ணுது கைஸ். லியர் யூஸ் பண்ணு. லோடு பவர் தான் அதுக்கு இருக்குது. நம்ம திரும்ப பிக் அட்டாக் யூஸ் பண்ணுவோம். இப்போது அது பைட் யூஸ் பண்ணுது கைஸ். இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது. நம்ம ஃப்ரோகிடியர் எடுத்துடலாம். ஃப்ரோகிடியர் வெளியே வா. இப்போதே நம்ம ஃப்ரோகிடியர் எடுத்துக்கலாம் கைஸ். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அடுத்தடுத்த வீடியோ எதாவது போகலாம். ரோப்ளாக்ஸில் இல்லை ஃபோன் கேம் பிளேயில் என்னென்ன கேம் போடலாம் நீங்கள் சொல்லுங்கள் கைஸ். ஃபோன்லேயே மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நான் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். மறக்காமல் ஃபோனில் இருக்கிற கேம் பிளேவை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா கைஸ்? கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த மாதிரி ஒரு அதே நீங்கள் கமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேம் பிளே போடுறேன் கைஸ். ஓகேவா கைஸ்? ஓகே, இப்போ நம்மளுக்கு புது எம்பர்னு பவர் கிடச்சிருக்கு. ஓகே, ஃப்ளெச்லிங்க்கு கிடச்சிருக்கு கைஸ். சூப்பர் கைஸ். அவ்வளோதான். ஃப்ளெச்லிங் வந்து எம்பர்னு ஒரு பவர் கற்றுக்குச்சு கைஸ். இப்போது நம்ம போகலாம். ஓகே, இப்போது அவர் வந்து லிட்லியோ எடுத்திருக்காரு. லிட்லியோ வந்து ஒரு லயன் அண்ட் ஃபயர் டைப் போக்கிமான். அதாவது நார்மல் அண்ட் ஃபயர் டைப் நினைக்கிறேன். ஓகே, அவன் ஒரே அடியில் தோக்கடிச்சாச்சு. ஏன்னா நம்ம இந்த வாட்டர் டைப் கைஸ். ஓகே, இப்போது 174 XP ஃபார் ஃப்ரோகிடியர் 18th லெவல் கைஸ். மறக்க முடியாமல் ஒரு பயங்கரமான ஃபைட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு சண்டே கூட சண்டே கூப்பிட்டாதுன்னா ஏன்டா கூப்பிடுறீங்க? எப்படியோ தோக்க தாண்டா போகிறீங்க. சண்டேயில் கூப்பிட்டாலும் வாங்க பார்த்துக்கலாம். இப்போது என்னது ஜெய்சன் கோ ஃப்ரோகிடியர் ஒரே அட்டாக் யூஸ் பண்ணி வாட்டர் பல்ஸ் அதை யூஸ் பண்ணாலே பயங்கர டேமேஜ் போகுது கைஸ். வாட்டர் பல்ஸ் யூஸ் பண்ணாலே பயங்கரமாக போகுது கைஸ். டேமேஜ் எல்லாம் ஒரே அடியில் பட்டு நாக் அவுட் பண்ணிடுறாங்க. அவனோட லெவல் கம்மியாக இருக்கிற எல்லாரையும். ஓகே, இப்போ இவனை அசால்ட்டாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இங்கே புது போக்கிமான் பார்க்கலாம் கைஸ். ஓகே, இப்போ புது போக்கிமான்ஸ் என்ன போக்கிமான்? வா, இது ஒரு எலிஃபண்ட் டைப் போக்கிமான். பேன்பி தானே? பேன்பி
இதுக்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணலாம்? இவனை யூஸ் பண்ணலாம். பாவமி இவனை யூஸ் பண்ணி இன்னைக்கான ஃபைட்டை நம்ம இந்த போக்கிமானை பிடிச்சிடலாம் கைஸ். இவன் 8th லெவலு, இவன் 6th லெவலு. பயங்கரமாக போதான் வச்சா. தண்டர் ஷாக்கு. சாரி தண்டர் ஷாக் இல்லை, வேறு எதோ போகுது. தண்டர் ஷாக் தான். ஐயோ தண்டர் ஷாக். நான் கைஸ் குயிக் அட்டாக் யூஸ் பண்ண நீ. அவ்வளோதான் கைஸ். கொஞ்சமாக தான் கைஸ் குறையுது. இப்போ நம்ம வந்து போக்கிபால் வச்சு பிடிச்சி பார்க்கலாம். சாதா போக்கிபால் போட்டு பிடிச்சி பார்க்கலாம். 1 ஐயோ கைஸ். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறது? போக்கிமானை சேஞ்ச் பண்ணிடலாம் கைஸ். எதை எடுக்கலாம்? இதை எடுத்துடலாம் கைஸ். ஓகே கம் பேக் பாமி. இப்போ கோ பேச்சரிசு வேறு. பேச்சரிசு ஐயோ வரல கைஸ், விடுங்க கைஸ். இப்போ நம்ம பயங்கரமாக சண்டை போட போகிறோம். இப்போது ஃபைட் யூஸ் பண்ணி என்ன யூஸ் பண்ணலாம்? ஓகே கட் யூஸ் பண்ணி ஓகே கட் யூஸ்டு கிரவுல். ஓகே இப்போ நம்ம வந்து யூஸ்டு பைட் யூஸ் பண்ணுறது. நம்ம பைட் யூஸ் பண்ணுறோம். ஸ்ட்ராங் எனர்ஜி. ஓகே கொஞ்சம் பயங்கரமாக தான் போதாச்சா. இப்போ ரொம்ப ஐயோ பயங்கரமாக குறையுது கைஸ். இப்போ நம்ம சூப்பர் கைஸ். இந்த முறை பிடிச்சிடலாம் கைஸ். என்னடா இப்படி போகும், நான் நினச்சி கூட பார்க்கலன்னு. ஐயோ பேட்ச் யூஸ் வந்துருச்சு கைஸ். இப்போ நம்ம வந்து யார் எடுக்கலாம்னா நம்மளோட ஃப்ரோகிடியர் எடுத்துக்கலாம். எடுத்து இப்போது பேக்கில் போயிட்டு போக்கிபால் எடுத்து போடுறோம் கைஸ். போக்கிபால் கோ. போக்கிபால் 1 2 3 அவ்வளோதான் கைஸ். மாட்டிக்கிச்சு பயங்கரமாக மாட்டிக்கிச்சு. இப்போ இந்த போக்கிமான் வந்து நம்மளோட இதுக்கு பேர்லாம் வேணாம் கைஸ். நம்மளோட போக்கிமானை வந்து இப்போது 75 XP பாயிண்ட்ஸு. ஓகே இப்போ நம்ம வந்து வேறு கூப்பிட்டாங்க கைஸ். ஷிட் கூப்பிட்டாங்க கைஸ். டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஐயோ ஓகே வா பேட்டில் தானே வா. அதுக்கேண்டா கெஞ்சிர ஹெல்ப் மீ டே வாடா டே. இப்போது அவன் லிட்டில் லியோவை எடுத்திருக்காங்க கைஸ். லிட்டில் லியோ இன்னைக்கான ஃபைட்டு பயங்கரமாக இருக்கும் போது நம்ம ஒரே அட்டாக்கில் யூஸ் பண்ணி அவனை முடிச்சிடலாம் கைஸ். ஏன்டா கட் யூஸ் பண்ண? ஐயோ தேவையில்லாத கட் யூஸ் பண்ணிட்டேன் கைஸ். நம்ம ஈஸியாக முடிச்சிடலான்னு. சே இப்போது பயங்கரமாக போயிட்டுருக்குது. இப்போ வாட்டர் பல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒரே அடி கைஸ் முடிச்சாச்சு. ஒரே அடியில் பக்காவாக முடிச்சாச்சு வாட்டர் பல்ஸை யூஸ் பண்ணி. இப்போது அவன் தான் இப்போ அவன் தோத்துட்டான். ரிமெம்பர் நான் உன்னை திரும்ப தோக்கடிப்பேன்டா சரியா அப்படின்றான். ஓகே நம்ம போகலாம் கைஸ். போகலாம். இப்போது நம்ம வந்து இதான் கராத்தே பெல்ட் மேனு. பிளாக் பெல்ட்டா இவர் ஃபஸ்ட்டா கொய்யாடா டே வாடா டே உனக்கு இருக்குதாண்டா போட்டி. வாடா இவர் பிளாக் பெல்ட்டான் வாங்கியிருக்கான். இவர் பெரிய இவரா கைஸ். மாச்சா கைஸ். இந்த போக்கிமான் நம்ம எப்படியாவது எடுத்தே ஆகணும் கைஸ். சூப்பரான போக்கிமான் கைஸ். லாஸ்ட் எவல்யூஷன் 4 ஆர்ம்ஸ் மாதிரி இருப்பாங்க கைஸ். இந்த போக்கிமானை எப்படியாவது எடுத்துருந்தோம் கைஸ். இதை லாஸ்ட் எவல்யூஷன் வரைக்கும் பண்ணி ஆகணும் கைஸ். ஓகே மாச்சா பில்ட் பஞ்ச் யூஸ் பண்ணுது. ஆனால் நம்ம வாட்டர் பால்ஸ் அவ்வளோதான் கைஸ். ஒரே அடிஎஸ் முடிச்சாச்சு. நம்மளுக்கு 156 EXPயும் கொடுத்துருக்கான். வேறு போக்கிமான் எடுக்கலான்னு கேட்குறான். வாய்ப்பே இல்லை. நான் ஃப்ரோகிடியரை வச்சு சண்டை போட்டுக்கிறேன். திரும்ப மாச்சாக்கு தான் கைஸ். 3 போக்கிமானா கைஸ். 3 போக்கிமான் யூஸ் பண்ணுறான். திரும்ப வாட்டர் பால்ஸ். ஈஸி கிரிட்டிக்கல் ஹிட்டு கைஸ். சரியான அடி, பயங்கரமான அடி. இப்போ திரும்ப நம்மளோட ஃப்ரோகிடியர் 19th லெவல் ஸ்மோக் ஸ்க்ரீன் கற்றுக்குச்சு. ஸ்மோக் ஸ்க்ரீன் ஓகே. ஸ்மோக் ஸ்க்ரீன் கட்டுக்கு பதிலாக வச்சிடலாமா? வேணாம் நினைக்கிறேன். சரி வைப்போம். ஓகே ஸ்மோக் ஸ்க்ரீன் கற்றுக்குச்சு. எஸ் ஓகே இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு திரும்ப ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரியா? என்னடா ஃபஸ்ட்லேருந்து தெரியாமல் கொடுத்துறாங்களா? கைஸ் என்ன கைஸ்? இப்போ திரும்ப வச்சுட்டு எஸ் அவ்வளோதான் கைஸ். ஈஸியாக நம்ம கட்டு நம்மளுக்கு பேக்கில் இருக்கோம் கைஸ். கட்டு நம்ம எப்போனாலும் சுவிட்ச் பண்ணிக்கலாம். ஸ்மோக் ஸ்க்ரீன் தான் சுவிட்ச் பண்ணிக்க முடியாது.
நம்ம ஸ்மோக் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி பார்ப்போம் அடுத்த பேட்டிலில். ஓகே, இந்த முறை வந்து பேன்சாம் வந்திருக்கு. பேன்சாமை ஈஸியாக முடிச்சிடலாம் கைஸ். ஃபைட் கொடுத்துட்டு ஒரே வாட்டர் பல்ஸ், அவ்வளோதான் கைஸ். ஈஸியாக முடிச்சிடலாம் கைஸ். அவ்வளோதான், அது கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு கைஸ். இனிமேல் நம்ம தான் கைஸ் ஈஸியாக முடிச்சிடலாம் கைஸ். பேன்சாம் இஸ் கன்ஃபியூஸ்டு, நம்ம ஜெயிச்சிட்டோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், முடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு போகலாம். சீக்கிரமாக ரூட் 6 நான் போகணுண்டா. டே என்னை விட்டுங்கடா. ரூட் 6 போகணுண்டா. இப்போது நம்ம போகலாம். போயிட்டே இருக்கோம். மேலே ஒரு இடம் போகுது, நம்ம மேலே போய் பார்ப்போம். மேலே வந்து இங்கே ஒருத்தர் இருக்கான், என்னை பிடிச்சிட்டான். என்னடா நீ பேட்டில் கூப்பிட்ற? குறைஞ்ச தலையா, என்னை விட்றா. அது போக்கிமானோட எவால்யூஷன் ரொம்ப முக்கியம் கேஷ். நம்ம அங்கே ஒருத்தரை பார்த்தோம்ல, அந்த மாதிரி கேஷ். நம்ம எல்லாருக்கிட்டேயும் சண்டை போட்டு நம்ம போக்கிமான ஃபுல்லாக இது பண்ணிட்டு தான் அவங்க கூட போய் சண்டை போடணும்னு நினைக்கிறேன் கைஸ். அந்த மாதிரி போனால் தான் கிடைக்கும் கைஸ். நம்ம முக்கியமாக நம்ம ஃப்ரோகிட்டிக்கிற கிரெனிஞ்சாவை மாற்றணும். அது இப்போ நம்மளால் முடியும். அது நம்மளால் முடியும். அடுத்தடுத்த பாட்டில் முக்கியமான போக்கிமான்ஸ்லாம் நம்ம பிடிப்போம் கைஸ். ஓகேவா கைஸ்? இப்போ நம்ம ஓகே, இப்போது நம்மளுக்கு பாய்சன் அட்டாக் ஆகிருக்கு கைஸ். யூஸ்டு ஆன்டிடாட் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ பட்டர்ஃப்ரீ வந்து கன்ஃபியூஸ்டுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரே வாட்டர் பல்ஸ் இதை யூஸ் பண்ணாலே போதும் கைஸ். ஈஸியாக முடிச்சிடலாம். பட்டர்ஃப்ரீ காலி. 519 EXP கொடுத்துருக்காங்க கைஸ். பயங்கரமான EXP. நான் ஸ்விட்ச் பண்ண மாட்டேன்டா. வாடா என்னது ட்ரில் சிக்கன் போட்டு சாப்பிட்றேன். வா ட்ரில் வந்து ஃபோக்கஸ் யூஸ் பண்ணி லேசர் ஃபோக்கஸ். இப்போது நம்ம திரும்ப ஒரு வாட்டர் பல்ஸ், அவ்வளோதான் கைஸ். ஃபியூரி அட்டாக் யூஸ் பண்ணுறது நம்ம வாட்டர் பல்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது கொஞ்சம் 1 HP இருக்குது கைஸ். 1 HP. ஒரு பபிள் பீம் போதும் கைஸ் அதுக்கெலாம். அவ்வளோதான், காலி. முடிச்சாச்சு ஈஸியாக. வாவ் கைஸ், நம்மளோட ஃப்ரோகிட்டியர் 20வது லெவல் க்ரோ ஆகிடுச்சு. நம்மளுக்கு 336 கொடுத்துருக்கான். நம்ம அந்த பாலத்தில் போகலாமா வேணாம் அந்த பாலத்தில். அப்புறம் இப்போது நம்ம வந்து இவன் பேர் வந்து என்னவென்றால் தெரில, என்னமோ கூப்பிட்றான். வாடா முடிஞ்சால் என்னை தோக்கடிச்சு காட்டுறா அப்படின்றான். என்ன போய்க்க மாட்டேன்னா ஜியோடியூடா. நான் ஆனெக்ஸ்ட் பிடிப்பேன். ஆனெக்ஸ்டே நான் ஸ்டீலிங்ஸ் பிடிப்பேன். ஸ்டீலிங்ஸ் ஓகே. ஒரு எஃபெக்டாக ஐசி யூஸ் பண்ணிருக்கேண்ணா. ஐயோ, என்கிட்ட வர ஓகே விட்டுருக்குடா. நான் ஓடையாது விடுடா. ஆனால் ஒரு அடியில் முடிச்சிடலாம் கைஸ். இதெல்லாம் ராக் டைப்பு. வாட்டர் டைப்பை பார்த்தாலே ராக் டைப்லாம் ஆடலாம் கைஸ். வாட்டர் டைப்லாம் வேஸ்ட் கைஸ். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திரும்பவும் ஜியோடியூட் தான் யூஸ் பண்ணுறோம். ஜியோடியூட் காலியாகு. நீ ஒரே அடியில் காலியாடு. ஐயோ, சூப்பர் எஃபெக்ட். இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிட்டான். ஷிட், கன்ஃபியூஸ்ட் ஆகிடுச்சு கைஸ். கன்ஃபியூஸ்டு. ஓகே. இப்போ என்ன ஆக போகுது? ரோல் அவுட் யூஸ் பண்ணுது. என்னோடய ஃப்ரோக்கியை விட்டுடா. போக்கிமான் சென்டரில் போய் ரெடி பண்ணிட்டு வரேன்டா. ப்ளீஸ்டா. கம்மியாக தான்டா இருக்குது. என்னடா நீ 3 போக்கிமான்ற. ஓகே. இப்போ நம்ம திரும்ப போக்கிமான் சுவிட்ச்லாம் பண்ண வேணாம். மற்ற போக்கிமானை வச்சுக்கிட்டு. ஓகே, இப்போ போட்டாஸ் வந்திருக்கு. போட்டாஸ் வந்து ஒரு கிரவுண்ட் டைப் போக்கிமான். வாட்டர் மூவ்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஆனால் தண்டர் மூவ் தான் ஒர்க் ஆகாது. நம்ம எப்படியாவது பீக்காச்சுவை பிடிக்க பார்க்கணும் கைஸ். பீக்காச்சுவை பிடிக்கிறோம். மாஸ் காட்டணும் கைஸ். பீக்காச்சுவை பிடிச்சா எவால் ஆகிடுமே. அதான் கைஸ் ஒரு கடுப்பு. சரி, இப்போ நம்ம வந்து 448 அப்படின்ட்டுருக்கு. ஓகே, இப்போ நம்ம மேலே போய் பார்ப்போங்க என்ன இருக்குன்னு. ஓகே. இந்த பக்கம் ஒரு ரூட்டு போகுது. ஓகே, இங்கே ஒருத்தர் இருக்கான். ஐயோ, பிடிச்சிட்டாடா. தேவையில்ல தான் மாட்டிக்கிட்டா கைஸ். இப்போது இதுதான் ஒரு கிரேவியானம். கைஸ், இது ஒரு சுடுகாடு. ஓகே. இப்போ பேட்டில் போடுறான். என்ன போக்கிமான் யூஸ் பண்ணுறான்னா ஓகே கியூபோன் யூஸ் பண்ணுறான். கியூபோன் யூஸ் பண்ணி இப்போது நம்ம கூட சண்டை போட்டுக்கிறான். நம்ம ஒரே அடியில் முடிச்சிடுவோம் ஈஸியாக. அவள் தான் அசால்ட்டாக முடிச்சிடுவோம். அப்புறம் என்ன, அவள் தான் 21 நம்மளோட ஃப்ரோகிட்டியரு. நெக்ஸ்ட் போக்கிமான் மாத்திரை கேட்குறான். வாய்ப்பு இல்லை. அடுத்து என்ன யூஸ் பண்ணுறான்னா என்னது, அதுக்கு ஒன்றும் புரியல கைஸ். மரிலா என்னன்னு தெரில, விடுங்க. இப்போது
வாட்டர் பல்ஸ் யூஸ் பண்ணி வாட்டர் டைப் சரி ஓகே ஸ்லாம் பாடி ஸ்லாம் விட்டுருங்கடா விட்டுருங்கடா அவள் தான் தோக்கடிச்சாச்சு கைஸ். இப்போ நம்ம எஸ்ஐ நான் நெட்டு விட்டு அந்த நெட்டை மட்டும் பார்த்துட்டு போயிடலாமா? ஓகே திரும்ப சுவிட்ச் பண்ணிட்டு கேட்குறாங்களா? சுவிட்ச் பண்ணலாமா? நம்ம ஃப்ளெச்லிங் யூஸ் பண்ணலாம் கைஸ். ஃப்ளெச்லிங் வெளியே வா. ஓகே இப்போ யூஸ் பண்ணுறோம். இப்போது கபுட்டோ யூஸ் பண்ணுறான். கியூபோன் யூஸ் பண்ணுறான். இப்போ நம்ம வந்து எம்பர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இப்போ பயங்கரமாக போன் கிளாப் யூஸ் பண்ணுறான். பயங்கரமாக குறைஞ்சிச்சு நம்மளுக்கு பயங்கரமாக. இப்போ நம்ம போய்க்கு மாற்றணும். அதுக்கப்புறம் இப்போது திரும்ப கம் டு ஃபைட்டு. இப்போது நம்ம ஃபைட் போட போகிறோம். ஓகே காய்ஸ், இப்போது ஒரே ஒரு வாட்டர் பல்ஸ் அதை முடிச்சோன்னா முடிஞ்சுது. அவள் தான் பயங்கர எஃபெக்டிவே ஜெயிக்க போகிறோம். அடுத்தே அவள் தான் 11th லெவலு நம்மளோட ஃப்ளெக்ஸ்லிங்கு. அவள் தான் முடிச்சு விட்டுறலாம். ஓகே இப்போது உள்ள போய் பார்ப்போம். இது பேர் வந்து ஓல்டு கிரேவியார்ட், பழைய சுடுகாடு காய்ஸ் இது பேர். ஓகே அங்கே இருக்காங்க சண்டே கூப்பிட்டானுங்க. போகலாம் ரைட் ஓகே இங்கேருந்து குதிக்க முடியுமாடா? என்னை விட்டு நான் அப்படி போயிருந்தா சண்டே கூப்பிடுவான்டா இவங்க. வாங்கடா போயிடலாம் ஓகே இங்கே ஒருத்தன் ஐயோ போய்க்குமான். என்னடா போய்க்குமானே கைஸ் இதை பிடிக்கலாமா வேணாமா? சரி பிடிச்சி பார்ப்போம். ஓகேவா என்ன பண்ணலாம்? ஐயோ பயங்கரமாக குறைஞ்சிச்சு. ஸ்மோக் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஐயோ ஸ்மோக் ஸ்க்ரீன் ஒன்றுத்துக்கும் உதவுது போலையே கைஸ். பயங்கர எஃபெக்டிவ் கைஸ். கொஞ்சம் தான் கைஸ் இருக்குது. 15% ஹெல்த்து தான் கைஸ் இருக்குது. என்ன பண்ணுறது தெரில. ரன்னவே கொடுத்துட்டு போயிடலாமா? போயிடலாம் ஃப்ளெச்சிலிங் ஓகே இது கொடுத்து பார்ப்போம். ஃப்ரீடியர் கம்பேக். இப்போது நம்ம நெக்ஸ்ட் டே யூஸ்டு டேக்கிள். ஐயோ ஒரே அடியில் முடிச்சு விட்டாங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ நம்ம ஃப்ளெக்ஸ்லிங் எடுக்கிறோம். இக்கடாக சொன்னல. ஓகே ஐயோ அதுக்கு 7 தான் கைஸ் இருக்குது. கம்மியான ஹெச்பி. ஃப்ளோக்கிடியர் தான் யூஸ் பண்ணணும். ஓகே அவள் தான் ரன்னு கொடுத்துடலாம். அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ப முடியாது. போக்கிமான் சென்டருக்கு தேடி போயிட்டே இருக்கணும். போ. ஐயோ திரும்ப போக்கிமான் இட மாட்டேங்க. ஐயோ என்னடா நீங்கள் ஒரு செகண்டுக்கு போக்கிமான் கிட்ட என்னடா போக்கிமான் இதெல்லாம் வேணாம். வந்துடுறா போயிடலாம்டா. ரன்னு குடுறா டே ரன்னு வேணாம். இது முடிச்சு விட்டே போயிடலாம். லெவலப்பாவது ஆகும் கைஸ். ஓகே இப்போ நம்ம வந்து ரூட் எதுக்குள்ளே போகிறோன்னு தெரியலையே. வாங்க கைஸ் வெயிட் அப். யாரோ கூப்பிட்றாங்க. யார் அது? கைஸ் நம்ம ஃப்ரெண்டு கைஸ். நான் தலை வணக்கம் நல்லா இருக்கியா இப்படின்றான். நான் திரும்ப ஆனதோட பேட்டில் பண்ணுறேன் கூட அப்படின்றான். டே ஜாக்கி என்னை விட்றா ஜாக்கி முடியலடா. டே ஈவி 1000 மேலே எனக்கே கம்மி ஆச்சு தானே. என்னை விட்டுறா ப்ளீஸ்டா. என்னை விட்டுறா ப்ளீஸ்டா. வேணாண்டா என்னை விட்டுடுறா. நான் உன்னை நோண்டவே இல்லைடா, எதுவுமே பண்ணலடா. ஏன்டா தேடி வந்து சண்டை போடுறீங்க? ஐயோ பாய்ஸ் இந்த போக்கிமான் நம்ம எப்படியாவது பிடிச்சே ஆகணும். பயங்கரமாக இருக்குல்ல. ஓகே இது எவால்யூஷன் ஆனால் இதோட பெருசாக இருக்கும் சூப்பராக. அதனால தான் இதை பிடிக்கலான் இருக்கேன். ஓகே ஒரே அடி முடிச்சாச்சு. என்னை விட்டுறா போடண்டா. நான் போகிறேன்டா விட்டுடுறா ஜாக்கே. இன்னொரு போக்கிமான் வர இருக்கா? நான் போக்கிமானே இதெல்லாம் வேஸ்ட்டு. அசால்ட்டாக ஒரு அடியில் முடிப்பேன். வாடாடே அவள் தான் யூஸ்டு பபிள் பீம் தான். அவள் தான் ஒரே அடி ஸ்வைன். ஐயோ ஃபியூரி அட்டாக். அவள் தான் முடிச்சு விட்டான். அவ்வளோதான் முடிச்சு விட்டான். அச்சோ ஃப்ளோக்கிடியர் காலியா? ஃப்ளோக்கிடியரே திருச்சுடா. கோ ஃப்ளெச்லிங் ப்ளீஸ். ஃப்ளெச்லிங் நீ தான் ஃப்ளெச்லிங். எம்பர் யூஸ் பண்ணுவேன். ஃப்ளெச்லிங் எம்பர் அவ்வளோதான் கைஸ். ஃப்ளெச்லிங்கே நம்ம எப்படியாவது அவால்வ் பண்ணி ஆகணும் கைஸ். ஃப்ளெச்லிங்கை அவால்வ் பண்ணுறோம். தட்டி தூக்குறோம் கைஸ். ஓகே பெட்டர் ட்ரைனர் சரி நீ இப்போ நல்ல ட்ரெயினில் தான் இருக்க. சரி போ. இது ஒரு போக்கிமான் ஜிம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்றான். சரி
போக்கிமான் சென்டர் கூட இருக்குது கைஸ். இப்போலாம் ரைட். இப்போ நம்ம வந்து போக்கிமான் சென்டருக்கு தான் போக போகிறோம். ஓகே, போக்கிமான் சென்டர் போகலாம். இப்போது என்னன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே வெரி சேஃப்ஃபுல்லான ஏரியா இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து இப்போது பிரிம்பர் சிட்டியா என்னமோ இருக்குது. இங்கே ஒரு ஜிம் லீடர் இருக்கார். இவர் நம்மகிட்ட பேசுகிறாரு. இவர் தான் ஜிம் லீட்ரு அப்படின்றாரு. ஓகே, ஜிம் லேடர் சேலஞ்ச். ஏன்னா இங்கே ஒரு வந்து இங்கே கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் போய்ட்டுருக்கு அப்படின்றாங்க. ஓகே, இங்கே ஒரு ரெட் ஆர்ப் இருக்குது. இந்த ரெட் ஆர்ப் இருக்குது வீட்டில்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த ரெட் ஆர்ப் எப்படியாவது எடுத்து இது போனால் தான் வால்கனோக்குள்ளே இருக்கிற ஒரு போக்கிமான் தூங்கிட்டுருக்கு. அந்த போக்கிமான் கிட்ட தான் அதை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க கைஸ். ஓகே, இப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போது ஓகே, லெஜெண்டரி போக்கிமானா கைஸ். அது தூங்குறது வந்து ஒரு லெஜெண்டரி போக்கிமானா, அன்சேஃப்னா நீங்களாம் அங்கே போக வேணாம் அப்படின்னு டேஞ்சரஸான இடம். அங்கே டேஞ்சரஸான குரூப் ஒருத்தவங்க இருக்காங்க அந்த போக்கிமான் இது பண்ணுறதுக்காகவே. ரூட் 6 தான், லீட்ஸ் ரூட் 6 வழியாக தான் போகிறாங்க எல்லாம். வெரி கேர்ஃபுல்லாக இருங்க, அங்கே ஒரு பயங்கரமான போக்கிமான் தூங்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கைஸ். ஓகே அப்படின்றாங்க. சரி விட்றா, நானாவது போகிறேன். நான் போக்கிமான் சென்டரில் போய் என்னோடய ஃப்ளோகிட்டி ஏரியாவில் காப்பாற்றணும் கைஸ் முக்கியமாக. ஓகே, இப்போது போகலாம். ஓகே, போக்கிமான் சென்டரில் போய்ட்டு ப்ளீஸ் என்னோடய போக்கிமானை ரெக்கார்ட் பண்ணி தாங்க மேடம். ப்ளீஸ் மேடம் உங்களை தான் நம்பியிருக்கேன் மேடம், ப்ளீஸ். அவ்வளோதான் கைஸ், நம்மளோட போக்கிமான் ஃபுல் HP. இதுக்கு மேலே நம்மளை தடுக்க யாராலையும் முடியாது கைஸ். இப்போது போயிட்டு கொஞ்சம் மார்க்கெட்டில் என்னென்ன விற்கிறாங்கன்னு பார்க்கலாம் கைஸ். நம்மகிட்ட 3000 ரூபா இருக்குது. என்னென்ன வாங்கலாம்? ஒரு போக்கி பால் ஒரு 3 வாங்கிக்கலாம். அல்ட்ரா பால் வாங்கலாமா? கிரேட் பாலு. மூக்கு ஒன்று ஒழுகுது கைஸ், முடியல. கோல்டு, சரியான கோல்டு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி விடுங்க, அதோட போட்டுட்டு இருக்கிற வீடியோ மறக்காமல் வியூவர்ஸ் கொஞ்சம் அதிகமாக நல்லாயிருக்கும் கைஸ். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கைஸ், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அது மட்டும் போதும். ஓகே, லைக் கூட பண்ணுங்கள் கைஸ், சப்ஸ்கிரைப் கூட வேணாம், லைக் மட்டும் பண்ணுங்கள் கைஸ் ப்ளீஸ் கைஸ். ஓகேவா? இப்போது நம்ம வந்து எஸ்கேப் ரோப் ஒன்று வாங்கிக்கலாம். ஓகேவா கைஸ்? எஸ்கேப் ரோப் வச்சு என்ன பண்ணுன்னு எனக்கே தெரில. எதுக்கோ வாங்கிக்கலாம், எதுக்கோ தேவைப்படும் கைஸ். ஓகே, இப்போ திரும்ப போகலாம். இப்போ நம்ம வந்து ரூட் 6க்கு தான் போக போகிறோம். இங்கே வந்து இங்கே ஒரு வழி இருக்குது, அங்கே ஒரு வழி இருக்குது. நம்ம எதுக்குள்ளே போவோம்? அங்கே ஒரு வழி இருக்குது கைஸ். என்னடா இது 2 வழி? இதான் கைஸ் போக்கிமான் ஜிம்மு மேலே இருக்குது பாருங்க. ஓகே மேலே இருக்குது ஜிம்மு. மேலே போய் பார்ப்போம். ஓகே, உள்ளே என்ட்ரு ஆக முடியாது அவர் சொன்னார். இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு, இவர்கிட்ட பேசணும். சாரி, இதுக்குள்ளே உங்களால் போக முடியாது, இங்கே டேஞ்சரஸான ஸ்டே பண்ணிட்டுருக்கோம் ஒரு போக்கிமான், டேஞ்சரஸான போக்கிமான் இங்கே போட முடியாது இந்த டவுனில் அப்படின்றாங்க. ரெட் ஆர்டருக்கு தான் பண்ண முடியும் தெரில. இங்கே ஒரு வழி போய் இதில் போய் பார்ப்போம் அப்படின்னா ஒருத்தன் தடுத்துட்டு இருக்கிறான். அப்படியே இங்கே விட்றா. சாரி, இவ்வளோ உங்களால் போக முடியாது, கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, போங்கன்னு தொத்தி விட்றாங்க ஐஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி நம்ம போவோம். இப்போது பயங்கரமான 3 இருக்குது நிலவு. இப்போ நம்ம வந்து ரூட் எதுக்குள்ளே போகிறோம்? ரூட் ஒரு தாத்தா பேசுகிறாரு. இங்கே ஒரு மிஸ்டர் இக்னோர்னு ஒன்று இருக்கான். ஓகே, இக்னோர்னு ஒரு இடம் இருக்கான். அதான் அந்த மேக்மா வில்லேஜ், அந்த பாட்டி சொல்கிறாங்க. ஓகே, நம்ம போவோம். இதான் ரூட் 6. ஓகே, இது கூட நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, பேட்டில் கூப்பிட்றான் அந்த பையன். டே என்னை விட்டுடுறா கம்முன்னு. டே நான் போகணுண்டா. ஃபயர் டைப் ஃபிசிக்கல் அட்டாக் பவர் வில் பி திஸ் ஏரியா அப்படின்றான். ஓகே, இங்கே ஃபுல்லாக ஃபயர் டைப்ஸ் தான் இருக்குது கைஸ். ஃபயர் டைப்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது கைஸ். பியூர் ஃபயர் டைப்ஸ் அந்த மாதிரி போக்கிமான்ஸ் தான். இவனா வேலை நட்டுக்கு வந்திருக்காங்க கைஸ். இது ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஃபைட் பண்ண போகிறோம். கன்ஃபியூஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரே அட்டாக்கில் முடிய போகிறோம். வாட்டர் பல்ஸை யூஸ் பண்ணுறோம். வாட்டர் கன்னை வச்சு ஒரே அடி முடிச்சாச்சு கைஸ். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அவங்ககிட்ட எத்தனை போக்கிமான் இருக்குன்னு தெரில. ஓகே, ஒரு போக்கிமான் தான் இருக்குது. நல்ல வேலை நம்ம ஒரு போக்கிமான்னா ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம் கைஸ். 3 போக்கிமானு இந்த மாதிரி கொண்டு வந்தால் முடியாது கைஸ். இப்போ நம்ம போகிறோம். ஐயோ, ஒரு போக்கிமானு. என்ன போக்கிமான் கைஸ்? இந்த போக்கிமான் எப்படியாவது பிடிச்சே ஆகணும் கைஸ்.
இப்போ நம்ம பயங்கரமாக இக்கட்டான சூழ்நிலை இருக்கும். இப்போ நம்ம இதை பிடிச்சே ஆகணும். ஏன்னா இது ஒரு எலக்ட்ரிக் டைப் போக்கேமான். இதை பிடிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. நம்ம ஃப்ளெச்சிலிங் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளெச்சிலிங்கை லெவலப் பண்ணலாம் கைஸ். இப்போ 12th லெவலில் இருக்குது ஃப்ளெச்சிலிங்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃப்ளெச்சிலிங் யூஸ் பண்ணி ஃபைட் அடுத்து என்ன கொடுக்க போகிறோன்னா யூஸ்டு சார்ஜ் யூஸ் பண்ணுது. நம்ம டிஃபென்ஸ் ரோஸ் அது டிஃபென்ஸ் பயன்படுத்துதா. நம்ம எம்பர் யூஸ் பண்ணுறோம். ஐயோ கொஞ்சம் தான் யூஸ் போகுது. ஐயோ திரும்ப எம்பர் இப்போ ஷாக் வேவ் யூஸ் பண்ணுது. பயங்கரமாக வச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ், முடிச்சு விட்டுருச்சு நம்மளை. ஓகே, இப்போ நம்ம ஃப்ரோக்கி டியரை ஸ்விட்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா ஷார்ட்டான பவர் எது இருக்குது, இந்த பவர் யூஸ் பண்ணுவோம். வாட்டர் கன் யூஸ் பண்ணி கைஸ் பக்கா கைஸ் இந்த மாதிரி பிடிச்சிடலாம். ஓகே, இப்போது நம்ம வந்து இப்போது நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணலான்னா போக்கே பால் யூஸ் பண்ணலாம். கிரேட் பால் வேணாம், வெறும் சாதாரண போக்கே பால் யூஸ் பண்ணி வச்சிடலாம். 1 2 ஐயோ என்னடா இது டே இப்போ தான் ரெடி பண்ணி கொண்டு வந்து போக்கிமான். டே நான் விட்டுருக்குடா. போக்கி பால் வச்சு புடி 1 2 3 அவ்வளோதான் கைஸ். பக்காவாக பிடிச்சாச்சு. இது பேர் பிட்ஸ்லாம். இது வந்து நோ நிக் நேம் பாக்ஸ் 1ல் போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஓகேவா கைஸ், இப்போ நம்ம வந்து போயிட்டே இருக்கோம். இப்போ நம்ம வந்து கேமை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏதாவது இஷ்யூ ஆகிடுச்சுன்னா நம்ம ரோப்ளாக்ஸ் விட்டு வெளியே போனாலும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம நெட்வொர்க் கொஞ்சம் கிடைக்கணும்னாலும் இது நெட்வொர்க் கிடைக்கல, லீவாக ரெஃப்ரெஷ்ஷானு காட்டோம்ல, அந்த மாதிரி காட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப நம்ம அந்த இடத்துல வந்து லாஸ்ட்டு அங்கேருந்து விளாட்ணும். ஃபஸ்ட்லேருந்து என்ன தெரியல, ரூட் 5லேருந்து விளாட்ணும். ரூட் 5 ஸ்டார்டிங்லேருந்து விளாட்ற மாதிரி ஆகிடும் கைஸ். நான் தான் சொல்கிறேன். ஓகே, ஃப்ரோக்கிக்கு வந்து போஷன் போட்டுடலாம். ஐயோ ஃப்ளெச்சிலிங் போட முடியல கைஸ். ஃப்ளெச்சிலிங் போஷனே போட முடியல. நான் அதனால தான் ஃப்ரோக்கி டியருக்கு போட்டுடலான் இருக்கேன். சரி, ஃப்ரோக்கி டியர் ஃபுல்லாக்கிடலாம். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட பவர்ஃபுல்லே ஃப்ரோக்கி டியர் தான். ஐயோ இங்கே ஒருத்தி கூப்பிட்றாய், என்ன உனக்கு பிரச்சனை? இங்கே வந்து ஒரு வேல்கேனோ லாங் டைமாக இருக்குது, இது ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொன்னாங்க. எங்கள் தாத்தாக்கு இந்த ஸ்டோரியை சொல்லாரு அப்படின்னு சொல்லி எங்கிட்டே பேட்டில் கூப்பிட்றோம். உங்கள் தாத்தா சொன்னார்னா எதுக்கு என்ன பேட்டில் கூப்பிட்றோம்? உங்கள் தாத்தா கூப்பிட்ற வேண்டியதானே எருமை அப்படின்னு நம்ம திட்டி. சரியான போக்கிமான் கைஸ். இந்த மாதிரி போக்கிமான் தான் கைஸ் வேணும். அழகாக இருக்குது பாருங்க கைஸ். அதுவும் ஃபயர் டைப் கைஸ். அசால்ட்டாக முடிச்சிடுவாங்க கைஸ், ஈஸி தான். ஓகே, இப்போது நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போது சுவிட்ச் போக்கிமான்ட்டு போக்கிமானா நான் சுவிட்ச் பண்ணல. இப்போது வந்து இப்போது நான் த்ரெடி பேரை கொண்டு வரேன். ஓகே ஃபைட் போடலாம். ஓகே, வாட்டர் பால்ஸ் அடிச்சு என்ன பண்ணுறோன்னா ஃபியூரி அட்டாக் யூஸ் பண்ணுறது. அந்த போக்கிமான் நம்ம வந்து ஈஸியான பவர் வாட்டர் பால்ஸ். அவ்வளோதாங்க வாட்டர் பால்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே இப்போது வாட்டர் பால்ஸ் யூஸ் பண்ணுறோம். பயங்கரமாக போயிட்டுருக்கே. இப்போது வாட்டர் பால்ஸ் கோ. ஐயோ என்னடா போக்கிமானு இது. அதில் போக்கிமான் கேலர் ரீஜனில் இதான் டைனமெக்ஸாக மாதிரி ஒரு ஊரை அழிச்சிட்ருக்கோமே, அந்த போக்கிமான் கைஸ். இந்த போக்கிமானை கண்டிப்பாக பிடிக்கணும். இப்போ நம்ம வாட்டர் டைப் யூஸ் பண்ணால் கொஞ்சம் இதுவாகிடும். ஓகே, நம்ம இந்த போக்கிமான் யூஸ் பண்ணி பார்ப்போமா? வேணாம் கைஸ், வேணாம். அது எம்பர் யூஸ் பண்ணுறது காலி. ஓகே நம்ம போக்கி பால் யூஸ் பண்ணலாமா? போக்கி பால் யூஸ் பண்ணி பிடிச்சிடலாமா ஃபஸ்ட்டே? ஓகே, அட்டாக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஓகே, பைட் யூஸ் பண்ணுறது. ஓகே இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? அது எம்பர் யூஸ் பண்ணுது. ஓகே அவ்வளோதான், காலி ஆகிட்டோம். இப்போ அது எம்பர் யூஸ் பண்ணிருச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஷீனிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். யூஸ்ட் எம்பர், அதுதான் எம்பர் யூஸ் பண்ணிட்டா அதுதான்டா. தண்டர் ஷாக், அவ்வளோதான் கைஸ். ஓகே, தண்டர் ஷாக் யூஸ் பண்ணு. திரும்ப தண்டர் ஷாக். ஸ்மோக் ஸ்கின் யூஸ் பண்ணுது. நான் டெவலில் தண்டர் ஷாக் யூஸ் பண்ணேன். தண்டர் ஷாக். ஓகே இப்போ தண்டர் ஷாக். இப்போ வந்து குயிக் அட்டாக் யூஸ் பண்ணு. குயிக் அட்டாக் யூஸ் பண்ணிடுச்சு. இப்போ திரும்ப என்ன யூஸ் பண்ணலாம்? தண்டர்
ஷாக் யூஸ் பண்ணலாமா? டேக்கில் யூஸ் பண்ணிடலாம் கைஸ். கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்கணும். இப்போ வந்து ஸ்மோக் ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணி திரும்புவோம். அவ்வளோதான். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அதுக்கும் எல்லோவில் இருக்குது, நம்மளுக்கும் எல்லோவில் இருக்குது. கொஞ்சம் கால்வாசி இதில் இருக்குது ஹெச்பி. அவ்வளோதான், நம்ம ஷீனிக்ஸை முடிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இவனை என்னது பேமியா ஆறாடி ஷாக் யூஸ் பண்ணுறாடே. குயிக் அட்டாக் யூஸ் பண்ணி பார்ப்போம். எனக்கு தண்டர் ஒரு இதுவாக தண்டர் வந்து ரொம்ப டேமேஜ் கொடுக்க மாட்டேங்குது. ஓகே, காலி பண்ணுறச்சு. 3 காலி பண்ணுறச்சு கைஸ். இது ஒத்தால சேர்த்து நம்ம இப்போ போக்கி பால் யூஸ் பண்ணலாம். ஓகே, கிரேட் யூஸ் பண்ணலாம். கிரேட் பால். ஓகே. இப்போ கிரேட் பால் யூஸ் பண்ணுறோம். இப்போது நம்ம அதை பிடிக்க போகிறோம். பிடிச்சிட்டோம். ஏ கைஸ், பயங்கரமான ஒரு சூப்பரான போக்கிமானை பிடிச்சிட்டோம். அது எவால் ஆனால் சூப்பராக இருக்கும் கைஸ். இது வந்து குட்டி எவால் தான், ஆனால் அது எவால் ஆனால் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இது 12th லெவல் கைஸ். ஃபயர் அண்ட் பக் டைப் கைஸ். பூரான் சொல்லுவாங்களா அது கைஸ். இங்கே ஒருத்தர் நிற்கிறான், கூப்பிட்றத அவன் தான் கைஸ். கூப்பிடல. இங்கே ஒருத்தர் நிற்கிறான் கைஸ். இதில் லைனாக ஃபைட் நடக்கும் கைஸ். பயங்கரமாக ஃபைட் போடுறோம். புது போக்கிமான் ஏதாவது வந்தால் பிடிக்கலாம் கைஸ். இவனா அல்சால்ட் கைஸ். ஓகே, சூப்பரு. பேட்டில் போடுறான்ட்டான். ஓகே, நாய் யூஸ் பண்ணுறானா நாய் கைஸ். ஒரு போக்கிமான் தான் கைஸ். அசால்ட்டாக முடிச்சிடலாம் கைஸ். ஒரு 2 போக்கிமானா கைஸ். ஈஸியாக 2 பவர் தான் கைஸ். ஈஸியாக முடிச்சிடலாம் கைஸ். ஓகே. இப்போ நம்ம வந்து இவன் வந்து எத்தனை செகண்டில் முடிக்கிறோன்னா கரெக்டாக வந்து இப்போ வந்து நம்மளால் இப்போ ஒன்று எத்தனை செகண்ட் முடியும்னா ஒரே நிமிஷத்தில் முடிக்க போகிறோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். 2 போக்கிமானையும் சேர்த்து ஒரே நிமிஷத்தில் முடிச்சிட்டோம் ஈஸியாக. ஒரே நிமிஷம் கூடக்குள்ளே 50 செகண்ட்ஸ் அந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். ஏன்னா இதில் அதிகமாக பேசுகிறானுங்க கைஸ். அதான் கைஸ் கடுப்பாக இருக்குது. பேட்டில் முடிச்சோமா, அந்த பேட்டில் போகிறோமா, அதுதான் கைஸ் திறமை. ஓகே, மிஸ்ட்ரி இக்னோஸ்க்குள்ளே போகிறோம். ஓகே, இங்கே ஒரு கோயிந்தா இருக்கான். இந்த கோயிந்தா என்னை சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன். உள்ள வெளியே தோக்கடிச்சிட்டியா? அப்போ என்ன தோக்கடி அப்படின்னு சொல்கிறான். ஐயோ டேய், அவனே தோக்கடிச்சிட்டா. உன்னை தோக்கடிக்க எத்தனை நிமிஷம் ஆக போகுது கைஸ். எடிக்கோட மாதிரி கைஸ். கீழே ஃபுல்லாக தரமா கைஸ். நான் போய் கைஸ் இந்த போக்கிமான் கிடச்சா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல. இந்த போக்கிமான் எப்படியாவது பிடிக்கணும் கைஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த போக்கிமானை பிடிக்கிறோம், அடிச்சு தூக்குறோம். ஓகே. இப்போ நம்ம வந்து அவனை அசால்ட்டாக தோக்கடிச்சிட்டோம். ஏன்னா இதில் ஃபுல்லாகவே ஃபயர் டைப் தான் கைஸ் யூஸ் பண்ணுவானுங்க. ஏன்னா அதிகமாக வாட்டர் டைப் வச்சே முடிச்சிடலாம் கைஸ். ஈஸி தான். இப்போ நம்மளுடைய கோயிலை வந்து என்ன கற்றுக்கலாம்னா அரவுண்டு. எனக்கு தேவையில்லை ரவுண்டு தேவையில்லை. ஓகே. இப்போ வந்து நீ என்னை ஈஸியாக தோக்கடிச்சிட்டியா? இன்றைக்கி நல்ல நாள் உனக்கு, அதனால தான் நீ என்னை தோக்கடிச்சிட்ட அப்படின்னு சொல்கிறான் அவன். போடா, நான் என்னன்னு கைஸ் இதுக்குள்ளே போய்க்க மாட்டேன் கைஸ். ஐயோ சூப்பேட்டே போடா. நீ இருக்கிறதே வேஸ்ட் தான்டா. போடா ஜூபேட்டே, போயிடு ஜூபேட்டே, ஜூபேட்டே. அவங்கள்தான் ஓடலாம். ஐயோ, இன்னொரு போக்கிமான் மாட்டிச்சு கைஸ். என்ன போக்கிமான் கைஸ்? இதே போக்கிமான் தான். ஓடு போடாடே. வெளியே ரன்னு பிடிச்சதே பிடிக்கூடாது கைஸ். ஓகே வாடாடே. ஃபைட்டுக்கு நீ வேணா சண்டைக்கு வாடா. சண்டைக்கு வாடா. ஓகே, இவன் வந்து எனக்கு ஒரு லைவ் பேட்டில் பண்ணுறான், ரொம்ப பிடிக்கும். ஜூபேட்டா குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வராதுடா. குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வரா. 2 போக்கிமான் தானே, 2 பவரில் முடிச்சிடும் 2 அடியில். இப்போ கோயிந்தா வாட்டர் பல்ஸு. நம்ம கிட்ட இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான பவர்னா வாட்டர் பல்ஸ் தான் கைஸ். வாட்டர் பல்ஸ் ஸ்டார்டிங்கே நான் எப்போவுமே எல்லா கேம்லேயும் நிறைய போக்கிமான் கேம்லலாம் எத்தனை ஃபயர் டைப் தான் கைஸ் சூஸ் பண்ணுவேன். இந்த முறை வந்து எல்லா ரிஜியன் போக்கிமானும் இருந்ததா. எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரோக்கி தான் கைஸ். கிரினிஞ்சா ஒரு மரம். கிரினிஞ்சா பவருக்கு ஈடியே இல்லை. கிரினிஞ்சானா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் கைஸ். அதனால தான் நம்ம ஃப்ரோக்கியை தேர்ந்தெடுத்தோம். இப்போ நம்ம வந்துட்டு வந்து வாட்டர் பால்ஸ் பயங்கரமான பவராக இருக்குது. இப்போ நம்ம வந்து வாட்டர் பால்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக தான் கடிச்சிட்டோம். 600 கொடுத்துட்டாங்க கைஸ். 600 கொடுத்துட்டான். இன்னொரு போக்கிமான் மாட்டிக்கிச்சு. என்ன போக்கிமான்? ஜூபேட்டே ஒழுங்கா போயிடு. வச்சிரும தலையிலையா உன்னை. போ வெளியே போகலாம் கைஸ். ஜூபேட்டே போடா. ஜூபேட்லாம் எனக்கு பிடிப்பானா? கைஸ் தரமான சூப்பரான ஒரு போக்கிமான் இது கைஸ். இது நம்ம பிடிக்கிற கைஸ். அசால்ட்டாக பிடிக்கிற போக்கிமானை மாத்திராடே. ஐயோ போக்கிமான்லாம் கம்மியாக இருக்குது. யூஸ் பண்ணலாமா?
கைஸ் நம்ம வேணா போக்கி பால் யூஸ் பண்ணி பிடிச்சி பார்ப்போமா? என்ன போக்கி பால் யூஸ் பண்ணலாம்? போக்கி பால் யூஸ் பண்ணிடலாம் கைஸ். போக்கி பால் என்ன போக்கி பால்? கிரேட் பால் யூஸ் பண்ணி பிடிச்சி பார்ப்போமா? புடி 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 புடி. எஸ் 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 ஏ கைஸ் ஒரே அட்டம்ப்டில் பக்காவாக பிடிச்சிட்டோம் கைஸ், ஃபுல் ஹெச்பியோட. ஓகே, இப்போ நம்ம வந்து பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம அது பாக்ஸ் 1க்கு போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இப்போ முடிச்சாச்சு. இதோட இந்த பார்ட்டை முடிச்சுக்கலாம். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட வீடியோக்கு நிறைய சப்போர்ட் கொடுங்க. இந்த கேமை சேவ் பண்ணிக்கலாம். இது எந்த நேரத்தில் வேண்டாம். சரி, இதோட வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஓகேவா கைஸ்? பாய்.